முருகர் இருக்க கவலையன். எனக்கு தெரியும் முருகா, நீ என் கூட தான் இருக்கேன்னு. ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் நர்சர் லுக்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, என்னோடய மார்னிங் ரொட்டீன் அதாவது இன்றைக்கி வந்து என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் வந்து ரிமெம்பர் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே என்னென்ன ஒர்க் இருக்குங்கிறதையும் ஒரு பிளான்டாக வந்து எழுத போகிறேன். ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்றைக்கி நாள், அதாவது 1/8/24 இன்றைக்கி வந்து என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் ஆகட்டும், இல்லை காலையில் எந்திரிச்சதுலேருந்து என்னென்ன பண்ணியிருக்கேங்கிறத நான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக இதில் எழுத போகிறேன். அடுத்து வந்து நாளைக்கு என்னென்ன எதுவும் நம்மளுக்கு ஒர்க் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு எழுத போகிறேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சது வந்து பார்த்திங்கன்னா 6:10க்கு வந்து எந்திரிச்சேன். அடுத்து வந்து 6:10 எந்திரிச்சிட்டு என்ன பண்ணேன்னா, திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் தூங்கலாம் அப்படின்ட்டு திரும்பவும் படுத்துட்டேன். ஸோ இது வந்து ஒரு பேட் ஹேபிட், இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். 6:10 to 6:30 வரைக்கும் திரும்பவும் தூங்கிட்டு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சோன்னே பெட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மார்னிங் என்னோடய எக்ஸசைஸ் ரொட்டீன் ஆகட்டும், இல்லை மார்னிங் ரெடி ஆகிறது, இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணது வந்து டைம் வந்து 7:30 ஆகிடுச்சு. 7:30 to 45 அந்த ரேஞ்ச் ஆகிருந்தது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, எந்திரிச்சோன்னே இன்றைக்கி காலையில் வந்து ஹெல்த்தியாக வந்து ஆப்பிள் ஒன்று சாப்பிட்டு, ஆப்பிள் ஒன்று, அப்புறம் செவ்வாழை ஒன்று சாப்பிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆல்மண்ட்ஸ், பாதாம் ஆல்மண்ட்ஸ் ஒரு 3. அடுத்து வேறு என்ன சாப்பிட்டேன். ஸோ இது வந்து 7:30 7:45 எழுந்திரிச்சிட்டு இதெல்லாமே, அதாவது 6:10 to 6:30 அந்த ரேஞ்சில் எழுந்திரிச்சிட்டு ரெடி ஆனது வந்து 7:45 ரெடி ஆகிட்டேன். இந்த இதெல்லாம் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சாப்பிட்டது வந்து 8 o'clock சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, ஸோ பையன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புவான். அவன் வந்து 9க்கு வந்து கிளம்புனான் ஸ்கூலுக்கு. ஸோ அவனை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு, பையனை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்து எங்கே போனேன்னா, சாய்பாபா கோயிலுக்கு போனேன். சாய்பாபா டெம்பிளுக்கும் அப்பா பைத்திய சாமி டெம்பிள் அப்படின்னு இருக்குது. அப்பா பைத்திய கோயில், அதாவது சேலத்துலேயே வந்து ஜங்ஷனில் கோயில் இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே கோயிலுக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் சாய்பாபா கோயிலுக்கு போனேன். போய் நல்லா சாமி வேண்டிட்டு, இன்றைக்கி காலையில் வந்து வியாழக்கிழமைங்கிறதுனால சாய்பாபா கோயில்லையே பிரசாதம் சாப்பிட்டேன். ஸோ இது மார்னிங் வந்து இது எல்லாமே 9:30லேருந்து 45க்குள்ளே இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, ஆஃபீஸ் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எப்படின்னா, மார்னிங் வந்து ஒரு டீ ஆர் காஃபியோடு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது வந்து காஃபியோடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது சென்னை கேக்ஸில் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ஸோ எப்போவுமே வந்து நம்மளுக்கு மார்னிங் வந்து ஒரு நல்ல டீ ஆர் காஃபி வந்து குடித்தா தான் இன்றைக்கி நாளே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக போகும். ஸோ இது காஃபி ஒன்று குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ஆஃபீஸில் வந்து நேராக போயிட்டு இன்றைக்கி வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு உண்டான ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதாவது யூடியூப்பில் வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டேன். எடிட்டிங் பண்ணி என்ன ஆச்சுன்னா, காலையில் அதை வந்து நான் பென்ட்ரைவில் வந்து சேவ் பண்ணுறதுக்கு பண்ணேன். பென்ட்ரைவில், அதாவது மொபைலில் தான் எடிட்டிங் பண்ணுறேன். ஸோ மொபைலில் இருக்க வீடியோவை பென்ட்ரைவ் கன்வெர்ட் பண்ணும்போது, அதாவது பென்ட்ரைவில் வந்து சேவ் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா, பென்ட்ரைவில் வந்து 5 GB, அதாவது நான் நேற்று எடிட் பண்ணி இதில் ஹெச்டியில் வச்சுருந்த வீடியோவோட ஸ்டோரேஜ் வந்து 5 GB. அது வந்து மொபைலில் இருந்து பென்ட்ரைவ் காப்பி பண்ணும்போது ஆகலை. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயே வந்தது. அதாவது மொபைலில் வந்து அந்த EXFAT அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் இருக்காட்டிருக்கு, அதாவது பென்ட்ரைவில். அது எனக்கு தெரியல, இன்றைக்கி தான் வந்து நானே பார்த்தேன். ஸோ அதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்த்துட்டு, அதை வந்து நெக்ஸ்ட்டு பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் பண்ணும்போது அதை செலக்ட் பண்ணி, அந்த ஃபார்மேட் வேணால் நான் இன்னொரு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து 5 GB வீடியோ வந்து பென்ட்ரைவில் இது பண்ண முடிஞ்சது. அப்புறம் தம்ப்நெயில் ரெடி பண்ணிவிட்டு இதெல்லாமே ஒர்க்கு. இதனால் இந்த பென்ட்ரைவ் ஸ்டோரேஜ் ப்ராப்ளத்தினால எனக்கு ஒர்க்கு டிலே ஆகி கிட்டத்தட்ட 12 மணி ஆகிடுச்சு. நான் காலையில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஷெட்யூல் வந்து
அதாவது 2:15 வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 2:15 இந்த வீடியோ அப்லோட் அதாவது 2:15 வீடியோ வந்து போஸ்ட் ஆகிடும். 12 மணிக்கு அப்லோட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ எடிட்டிங்கு அதோட தம்ப்நெயில் ரெடி பண்ணுறது எல்லாமே வந்து 12 மணியோட க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இப்போ வந்து ஆஃபீஸோட ஒர்க்கு. ஸோ இது வந்து நம்ம யூடியூப்காக காலையில் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒர்க் பண்ணோம். ஸோ நேற்று நைட்டே எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு வீடியோ வந்து ரெடியாக வச்சுருந்தேன். காலையில் எழுந்திரிச்சோடனே இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு வீடியோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பென்ட்ரைவில் அந்த ஸ்டோர் பண்ணுறது ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து தம்ப்நெயிலெலாம் ரெடி பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸோட ஒர்க்கு. இதில் இன்றைக்கி வந்த ஆர்டர்ஸ்க்கு உண்டான மெட்டீரியல் வந்து அரேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் டெஸ்பேட்ச் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி வந்து 2 ஆர்டர் தான் எடுத்தது. 2 ஆர்டரும் டெலிவரி கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து இன்றைக்கி நைஸ் ஒர்க். ஸோ இங்கே பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஓகேவாக இருந்தது. அடுத்தது வந்து என்னென்னா இதுலேயே வந்து நாங்கள் லைட்டும் வந்து சேல்ஸ் பண்ணுறோம். எல்இடியில் ஃபோக்கஸ் லைட்டு. ஸோ அதை வந்து ஆல்ரெடி நம்மள்ட்ட லைட் ஸ்டாக் இருந்தது. ஸோ அதை வந்து எப்படின்னா அதில் வந்து லைட்டை வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து அதை ரெடி பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதையும் எல்லாம் கரெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு மெட்டீரியல் டெலிவரி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பேங்க் போகிற ஒர்க்கெலாம் இருந்தது. ஸோ பேங்க் போயிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 5 மணிக்கு பக்கமாக வந்து சரியான மழை. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பையனையும் வந்து ஒரு 4 மணிக்கு ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானும் அவனு தான் வந்தோம் ஸ்கூல்லேருந்து. ஸோ ஸ்கூல்லேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒர்க்குக்கு டெலிவரிக்காக வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்புனேன். ஸோ ஆட்டோ எடுத்துகிட்டு போகும்போது தான் பயங்கரமான மழையிலையும் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி இந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 7 மணி ஆகிடுச்சு. 8:30 ஆகிடுச்சு. நம்ம ஆஃபீஸ் காலையிலேருந்து ஃபுல்லாக எந்திரிச்சு நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் திரும்ப ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு எனக்கு 8:30 மணி ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு இன்றைக்கி என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஷெட்யூலே வந்து ஒரு வீடியோவாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி காலையிலேருந்து பண்ண ஒர்க்கெல்லாம் வந்து ஒரு ஷெட்யூலாக எழுதி வச்சுட்டு ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு. இப்போ இது வந்து நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒர்க்கு. ஸோ நாளைக்கு என்ன பண்ண போகிறோங்கிறதையும் நான் நோட் பண்ண போகிறேன். நாளைக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா காலையில் வந்து கண்டிப்பாக 6 AM வந்து எந்திரிச்சே ஆகணும். ஸோ வேக்கப் பண்ணிவிட்டு பெட் அவுட்டு எந்திரிச்சிடணும் 6 மணிக்கு எந்திரிச்சு. செகண்ட் என்னென்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ் நாளைக்கு பண்ணியே ஆகணும் எக்ஸசைஸு. ஸோ அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட். ஸோ முடிஞ்சால் வந்து நாளைக்கு ஆப்பிள் ஒன்று சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து தயிர் எடுத்துக்கணும். தயிர் 1 கப்பு. அதுக்கப்புறம் ஆல்மண்ட் சாப்பிட்ணும். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி பேரிச்சம்பழமும் சாப்பிட்டேன், அதை சொல்ல மறந்துடுச்சு. ஸோ டேட்ஸ் வந்து சாப்பிட்ணும். அதே போல் நெக்ஸ்ட்டு என்னென்னா எக்ஸசைஸ் பண்ணியாச்சு, ஹெல்த்தியாக சாப்பிட்டு அதாவது எக்ஸசைஸ் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஒரு ஒர்க்கெல்லாம் இருக்குது. நான் நடுவுலேயே இதெல்லாம் சொல்லிட்டேன். எக்ஸசைஸ் முடிச்சுட்டு மார்னிங் வந்து நல்லா ஷவரில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் பூஜை இருக்குது. நான் டெய்லி பண்ணுறது தான், அதை வந்து சொல்லாம விட்டாச்சு. ஆக்சுவலாக வந்து மார்னிங் வந்து 7:30 7:45 வேக்கப் ஆனோடனே பூஜை வந்து 5 மினிட்ஸ் பூஜை முடிச்சுட்டு தான் சாப்பிட்றதே எல்லாமே. ஸோ இன்றைக்கும் நாளைக்கு வந்து அதே தான். காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டு கடனும் ரெடி ஆகிட்டு ஒரு 7 o'clock வந்து 7 to 7:30 ஆஃபீஸ் கிளம்பணும். ஸோ ஆஃபீஸ் போயிட்டு நாளைக்கு உண்டான ஒர்க்கு என்ன அப்படின்னா பேமெண்ட் ஃபாலோ பண்ணணும். ஸோ பேமெண்ட் வந்து ஃபாலோ பண்ணணும். ஆல்ரெடி நாங்கள் கொடுத்த க்ரெடிட்ஸ்லாம் வந்து வெளியில் இருக்குது. ஸோ அந்த பேமெண்ட்டோட ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ஆர்டர்ஸ் வந்து வாங்கணும். ஸோ ஆர்டர்ஸ் வந்து கஸ்டமர்கிட்டருந்து ஆர்டர்ஸ் வாங்கணும். ஸோ அதோட ஒர்க்கு பார்க்கணும். ஸோ 6வது வந்து என்னென்னா மெயினாக வந்து ஹிந்தியில் வந்து டெய்லி ஒரு 2 வேர்டாவது தெரிஞ்சுக்கணும். ஸோ டெய்லி 2 வேர்ட்ஸ் வந்து ஹிந்தியில் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எழுதியும் பார்க்கணும். ஹிந்தி டெய்லி 2 வேர்ட்ஸ் ஸ்பீக்கிங் அண்டு ரிட்டன். ஸோ எழுதி பார்த்தா தான் வந்து இங்கிலீஷ் ஆகட்டும் ஹிந்தி ஆகட்டும் அதாவது பேசி பார்க்கணும். எழுதி பார்க்குறது ஒன்று, மெயினாக வந்து
பேசினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளால் பேசவும் முடியும். ஸோ இது வந்து ஓகே. மார்னிங் இதோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு பேமெண்ட் ஃபாலோ பண்ணிவிட்டு ஆர்டர்ஸ் எதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஸோ மற்ற ஆஃபீஸ் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஆஃபீஸ் ஒர்க்லாம் வந்து என்ட்ரி ஒர்க்கு, ஸோ மெயில் சென்ட் பண்ணுறது, ஸோ எல்லா ஒர்க்குமே இருக்குது. இதெல்லாமே பார்க்கணும். நெக்ஸ்ட்டு மெயினாக வந்து ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோன்னே இதெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பையனை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறது அந்த ஒர்க்லாம் வந்துடும். ஸோ 9 AM ஸ்கூல் போகணும். ஸோ நாளைக்கு வீட்லேயும் பூஜை முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்து ஒரு 9:30 முருகாவை பார்க்கணும். முருகரை பார்த்துட்டு அடுத்த அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்கு இதெல்லாமே வந்து 9:30 10 o'clockலாம் ஸ்டார்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் இருக்குது நாளைக்கு மெயினாக? ஸோ நம்ம இது வீடியோ எடுக்கிறதையும் இன்றைக்கி வந்து எடுக்கிற வீடியோவை அப்லோட் பண்ணணும். ஸோ மெயினாக இந்த வீடியோ தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். என்னோடய ஷெட்யூல்ஸ் வந்து என்னங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு வந்து ஆஃபீஸில் அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு இந்த வீடியோவும் அப்லோட் பண்ணணும். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணுறது அதை தவிர்த்து நாளைக்கு ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது பார்க்கணும். அடிஷ்னல் ஒர்க். ஸோ அடிஷ்னலாக நாளைக்கு ஆஃபீஸ் ஒர்க் இதெல்லாமே நம்ம பேமெண்ட் ஃபாலோ பண்ணுறது, ஆர்டர்ஸ் எடுக்கிறது, ஸோ எல்லாமே பார்த்துட்டு ஸோ ஹிந்தியில் வந்து நாளைக்கு டெய்லி கற்றுக்கணும். ஹிந்தி வந்து நம்ம பேச நல்லா ஈஸியாக புரியுது. ஸோ நம்ம அதனால் ஹிந்தியை வந்து நல்லா பேசி பழகணும். அதே போல் நாளைக்கு வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும். இது அடிஷ்னல் ஒர்க்கு அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, நம்ம ஃபர்தராக என்னது நம்மளுக்கு ஏதாவது டைம் வந்து ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா அடுத்து என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நாளைக்கு கண்டிப்பாக ஏதோ ஒன்று பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ ட்ராவல் வந்து நாளைக்கு ட்ராவல் எதாவது பண்ண முடியுமாங்கிறதும் பார்க்கணும். ஸோ இப்போ ட்ராவல்னால் நியர்பை ஏதாவது பிளேஸஸ்க்கு வந்து நம்ம ஏதாவது போக முடியுமா அப்படிங்கிறதையும் நாளைக்கு செக் பண்ணணும். ஸோ இது ட்ராவல் மீன்ஸ் நம்ம நாளைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால ஒரு சில டைம் தருமபுரி, அரூர் இந்த ஒர்க்கெலாம் போகிற மாதிரி இருக்கும். பட்டு நம்ம அந்த லைன்லேயே வந்து எல்லாம் ஃபோன்லேயே ஃபாலோ பண்ணுறதுனால அங்கே பஸ்ஸில் இந்த மாதிரி போகிறது முடியறதில்ல. ஸோ ப்ரீவியஸாக வந்து பஸ்ஸில் போயிட்டுருப்பேன். தருமபுரி வெள்ளிக்கிழமைனா தருமபுரி போயிடுவேன். ஸோ இந்த இப்போலாம் வந்து ஃபோன்லேயே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிடுறது. ஸோ நாளைக்கு மெயினாக வந்து இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு நாளைக்கு ஈவினிங் வந்து எர்லியராக கொஞ்சம் பார்க்கணும் வர்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நண்பர்களே, ஓகே மக்களே, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நம்ம வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை வந்து ஷெட்யூல் பண்ணி என்னென்ன பண்ணணுங்கிறத ஒரு பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த டே சூப்பராக போகும். இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் சொல்கிறேன். இப்போ இது 6 மணிக்கு நான் எந்திரிக்கணும்னு நீங்கள் எழுதிட்டேன் பாருங்கள். நாளைக்கு நான் அலாரம் கூட வைக்க மாட்டேன். டான்னு 6 மணிக்கு முழிப்பு வந்துடும். ஸோ நேற்று அதே மாதிரி தான். நைட் தூங்குறதும் வந்து ஒரு 10:30 11:30 மணி ஆகிடுச்சு. இருந்தாலும் காலையில் 6 மணிக்கு எப்படி முழிச்சேனே தெரியல, டான்னு முழிப்பு வந்துடுச்சு. ஸோ பெட்டில் அந்த மாதிரி நம்ம முழிப்பு வந்தோடனே எந்திரிச்சு உக்காந்துடணும். அதுதான் முக்கியம். பட் அது கொஞ்சம் கஷ்டம்தான், போக போக பழகிறோம். இந்த 6 AM வந்து அடுத்தது 5 AM 4 AM வரைக்கும் கொண்டு போகணும். மார்னிங் எந்த அளவுக்கு நேரத்தில் எந்திரிச்சு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதெல்லாமே சூப்பராக வந்து அந்த ஒர்க்லாம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.